கர்த்தர் கர்த்தர் நீ வரும் உத்தமமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்தமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்தமுள்ளவருக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சியையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் நன்மையும் கிருபையும் ஆனவைகள். சங்கீதம் 125:9-10. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 25ஆம் சங்கீதம் 11-12 அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். 25ஆம் சங்கீதம் 13-14. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும், அவரே என் கால்களை வழக்கி நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாயிருக்கும், எனக்கு இறங்கும். தனித்தவனும் சிறுமைப்படியவனுமாய் இருக்கிறேன். 25ஆம் சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 16. என் இருதயத்தில் வியாங்குலங்கள் பெருகி இருக்கிறது, என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். சங்கீதம் 25:17-18. என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையா என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 25:19-20. உத்தமம் நேர்மை என்னை காக்கடவதில் நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலே, அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 21-22. மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27-28-29 அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதே, பூமியில் உள்ள சகல தோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமிழ் தூதர்களை அனுப்புவார். அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். மத்தேயு 24:30-31. ஜூனியர் பிள்ளைகளை நாம்